இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டதுல சிங்கப்பெண்ணு ஒரு திட்டம் கையெழுத்து போட்டீங்க. நான் கேட்கிற சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்டரி சப்போர்ட் என்ன? கலைஞர் 3 கையெழுத்து போட்டார், எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் 3 கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் வரும்போது. அதுக்கெல்லாம் பட்ஜெட்டரி சப்போர்ட் என்னன்னு நிதித்துறை செயலரோடு பேசி அலாட் பண்ணி முடிச்சவருக்கு தான் கையெழுத்து போடுவோம். சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்டரி அலோகேஷன் என்ன? நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, பேரை மட்டும் மாத்திட்டா போதுமா? ஒரு ஐஜியை போட்டீங்க, புதுசா ரெக்ரூட் பண்ணீங்களா? அதுல புதுசா டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல எந்தெந்த மாவட்டத்துல சிங்கப்பெண் திட்டத்திற்கு போலீஸ் அலாட் ஆயிருக்காங்க? எத்தனை வெஹிக்கிள் நீங்க வாங்கிருக்கீங்க? அதையே நீங்க தொடக்கி வைக்கல, கையெழுத்து போட்டீங்கல்ல, ஏன் இன்னும் தொடக்கி வைக்கலன்னு கேட்கிறேன். ஒரு அதாவது இனபிலிட்டி, இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு நான் உங்களை சொல்றதுல என்ன தப்பு? ஆனா நீங்க பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா கைத்தட்டலுக்காக, உணர்ச்சியை தூண்டுவதற்காக எல்லாம் பண்றீங்களே. நாங்க என்ன சக்தி தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. என்னென்ன திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்கோம், டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். டிஎம்சி 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டார் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சக்தியாம், ஓர சக்தியாம், கோர சக்தியாம், பார சக்தியாம், தூர்ந்து போன சக்தியாம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? அந்த சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ?